ஹலோ, நான் பவானி பேசுறேம்மா. யாரு? பிரியங்காவா? இல்ல ஆண்டி, நான் பார்கவி பேசுறேன். ஆஹா, யுகி இல்லையாம்மா? நான் கொஞ்சம் பேசணுமே. அண்ணன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆண்டி. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அண்ணன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல சர்வீஸ் பார்க்க போயிருக்காரு. அங்க கரண்ட் ஷாக் அடிச்சு மயங்கி கீழே விழுந்துட்டாரு. கடவுளே, அந்த பிள்ளைக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? இப்ப எப்படி இருக்காப்ல? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஆபத்து இல்ல, நாளைக்கு கூட்டு போங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா அம்மா தான் ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ, அண்ணனுக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல, ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதோ நடந்துட்டே இருக்குன்னு புலம்பிட்டே இருக்காங்க. அம்மா பக்கத்துல இருந்த கூடமா நான் அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல ஆண்டி, அண்ணன் கூட அம்மா ஹாஸ்பிட்டல்ல துணைக்கு இருக்காங்க. அப்படியா? நான் சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். அம்மா கிட்ட நான் பேசினேன்னு சொல்லுமா. கண்டிப்பா சொல்றேன் ஆண்டி. யுகிக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மாவை கவலைப்படாம தைரியமா இருக்கு சொல்லு. நாம எல்லாரும் சேர்ந்து யுகிக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். சரிங்க ஆண்டி. நீங்க என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா, லோன் விஷயம் பேசலான்னு தான் போன் பண்ணேன். பரவாயில்ல, யுகி வரட்டும், நான் யுகி கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க ஆண்டி. சரிம்மா. மா, பாப்பா கொஞ்சம் வந்து பாருங்களேன். என்னாச்சு? நீங்க வந்து பாருங்க. என்னன்னு சொல்ல. அம்மா நீங்க வாங்கம்மா. பாருங்கம்மா. அம்மா சொல்றேன்ல. ஐயோ கடவுளே, என்ன இது? ஐயோ அம்மு, என்ன ஆச்சு உனக்கு? ஏமா பூஜை ரூம் முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? யுகிக்கு உடம்பு சரியில்லை தானே? உனக்கு எப்படி தெரியும்? நீ பேசினது நான் கேட்டேன். அவனுக்கு உடம்பு சரியாகணும் தான் இப்படி பண்ண. நீ என்ன சொல்றமா? எனக்கு புரியல. ஐயோ, நீ மறந்துட்டியா? கோவில்ல சொன்னால சாமி முன்னாடி இப்படி பண்ண உடம்பு சரியாகும்னு. அதான் தலையில தண்ணி ஊத்திட்டு இப்படி 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 பண்ண. எதுக்கு இப்படி உருள்றாங்க? இப்படிதான் வேண்டிக்கணுமா? இதுவும் ஒரு வகையில வேண்டிக்கிறது தான். நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா அதுக்கும் வேண்டிப்பாங்க. இல்லன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அது சரியாகணும் சாமின்னு இப்படி வேண்டிப்பாங்க. இப்படி பண்ணா உடம்பு சரியாயிடுமா? கண்டிப்பா, இந்த சாமிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அம்மா, நான் சாமி கும்பிட்டேன், யுகிக்கு சரியாயிடும்ல? யுகி மேல நீ அவ்வளவு பாசம் வச்சிருக்கியா? அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல. அவனுக்கு உடம்பு முடியலன்னா நான் தானே சாமி கும்பிடணும். ஆமா ஆமா, நீ மனசார சாமி கிட்ட வேண்டிட்டல, அவனுக்கு சரியாயிடும் அம்மு. சரியாயிடுமா? கண்டிப்பா சரியாயிடும். ஆனா இதோ இந்த மாதிரி எல்லாம் பெரியவங்க தான் பண்ணணும். நீ சும்மா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா போதும். இது பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன? நான் யுகிக்காக பண்ணுவேன். சரி, அக்கா மம்மு வச்சிருக்காங்களே, வா போய் சாப்பிடலாம் வா. ஆமா, நான் சுட்டி டிவி பார்க்கணும். சரி, டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடலாம். பாரு, தலையெல்லாம் ஈரமா இருக்கு. தலையை தோட்டிட்டு ட்ரெஸ் மாத்தணும். வா, ஏந்திரு ஏந்திரு.
என்னம்மா இது? எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. அந்த தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவா? அது வீட்டுல பண்ணலாமா? எப்படி பண்ணணும்? அதுக்கு என்ன பேரு? எதுவுமே இவளுக்கு தெரியாது. ஆனா அந்த தம்பி நல்லா இருக்கணும்னு மனசார பண்ணிருக்கா. ஆமாமா, என்னமோ தெரியல, அந்த தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நான் நினைச்சதை விட நிறையவே பாசம் வச்சிருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நான் என்னதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் அவ பிடிவாதம் பிடிக்கும் போது சமயத்துல நான் கத்திடுறேன். ஆனா அந்த தம்பி எந்த சமயத்திலயும் பொறுமையை இழக்கிறதே இல்ல. நிதானமா அமைதியா அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்த பக்குவம் எனக்கு கூட வராது. ஆனா நான் பெத்தவ, என் பொண்ணுக்காக நான் மெனக்கிடுறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த தம்பி எந்த பந்தமும் இல்லாம அவ நிலைமையை புரிஞ்சுகிட்டு ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. இவளை நோகடிக்க கூடாது, இவ போக்குக்கே போய் இவளை மாத்தணும், புரிய வைக்கணும்னு ரொம்ப மெனக்கிடுறாப்ல. அதுவும் டாக்டர் சொன்னதுல இருந்து இவன் மேல எடுத்துக்கிற கேர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சுயநலம் இல்லாத அந்த அன்புதான் என் பொண்ணை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. உண்மைதாமா, அந்த தம்பியோட நல்ல மனசு எல்லாருக்கும் வந்துடாதுமா. ஆமா, இப்படி ஒரு நல்ல பிள்ளைய எங்க போனாலும் பார்க்க முடியாது. எனக்கு பின்னால என் பொண்ணுக்கு யாருங்கிற கேள்வி என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப அது எனக்கு தோன்றதே இல்ல. என் பொண்ணுக்கு யுகி இருக்காப்ல, அந்த தம்பி பார்த்து பாருங்க, என்னையே அறியாம என் உள்ளுக்குள்ள தோண ஆரம்பிச்சிடுச்சு. இது சரியா தப்பான்னு எனக்கு தோணல. என் ஆழ் மனசுல ஒரு ஆசை இருக்கு. நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாம் நடந்துட்டா போதும், நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். கடவுள் தான் எல்லாத்துக்கும் மனசு வைக்கணும். நீ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம்ப்பா. அந்த பொண்ணு வைஷாலி இருக்கால, அவ உனக்கு மட்டும் உதவி பண்ணல, நம்ம குடும்பத்துக்கே பெரிய உதவி பண்ணிருக்கா. அவ மட்டும் இல்லன்னா, ஐயோ கடவுளை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. அவ செஞ்ச உதவியை என்னைக்குமே மறக்க கூடாது. நாம அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்ப்பா. உண்மைதாம்மா, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என் உயிரை காப்பாத்திருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லனா, இங்க யாருக்காகவோ ப்ரே பண்றதுக்காக கன்னியாஸ்திரிங்க வந்திருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கும் சேர்த்து ப்ரே பண்ண சொன்னாங்க. அது இல்லாம அவங்களும் ப்ரே பண்ணாங்க. இதெல்லாம் சேர்ந்து தானே அவங்கள பழக்க வச்சிருக்கு. நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து என்னை காப்பாத்த நினைச்சிருக்காங்கன்னா அதுவும் எந்த மாதிரி உதவி, இதை என்னால நம்பவே முடியலமா. அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, நீ அந்த பொண்ணு மேல கோவமா இருக்கேன்னு அவ ரொம்ப வருத்தமா பேசினா. அவ போன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிறியா, சரியா பேச மாட்டேங்கிறியா, ஏன்பா? சொல்லுப்பா. எப்படிம்மா பேசுவேன்? மாயா விஷயத்துல இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி மாயா விஷயத்துல அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல. அவ உன்கிட்ட போன்ல பேசுனத அவ அப்பா ஒட்டு கேட்டிருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணி மாயாவை கூட்டிட்டு போயிருக்காரு. அதனால அந்த பொண்ணு மேல கோவப்படாத, எப்பவும் போல அவகிட்ட சகஜமாவே பேசு. இப்ப எனக்கு புரியுதுமா.
அவங்க எந்த தப்புமே பண்ணல. எல்லாத்துக்கும் மேல என் உயிரையே காப்பாத்திருக்காங்க. இப்பவும் நான் அவங்க மேல கோவப்பட்டா நான் மனுஷனே இல்லம்மா. அம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு போனதும் முதல்ல இவனுக்கு சுத்தி போடுங்க. இவனுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. ஆமாம்மா, கண்டிப்பா சுத்தி போடணும். என்னப்பா இப்ப பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஹவு டு யூ ஃபீல்? பரவாயில்ல டாக்டர், ஆனா முதுகுல தான் ரொம்ப பெயினா இருக்கு. அது ஷாக் அடிச்சு தூக்கி வீசினதால பின்னால அடிபட்டு இருக்கும், அதனாலதான் பெயின். இப்போதைக்கு பெயின் கில்லர் எழுதியிருக்கேன், வலி கொஞ்ச நாள்ல சரியாயிரும். ஆனா கொஞ்ச நாளைக்கு 2 வீலர் மட்டும் ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டக்கூடாதுன்னா நான் எப்படி டாக்டர் வேலைக்கு போவேன்? பஸ்ல போகலாமே, இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு போங்க. ஆனா பேக் பெயின் முழுசும் சரியாகிற வரைக்கும் வண்டி மட்டும் ஓட்டக்கூடாது. டாக்டர், அவங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். வண்டி ஓட்டாம நான் பாத்துக்கிறேன். அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்லம்மா, ஹீஸ் ஆல் ரைட். ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இன்னைக்கே கூட நீங்க வீட்டுக்கு கூட்டி போயிடலாம். 1 or 2 days ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆபீஸ் போகட்டும், நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றிங்க டாக்டர். இப்பவே பில் பே பண்ணிருங்க. மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நர்ஸ் கிட்ட எழுதி கொடுத்துறேன். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க டாக்டர். இட்ஸ் ஓகே. மாலதி, யுகியை பாத்துக்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் கட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்ள, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பணம் இருக்கு, நானே கட்டிட்டு வந்துடுறேன். ஏண்டி அந்த மெடிக்ளைம் ஏதாவது போட்டு வச்சிருந்தா பணம் அவங்களே கொடுத்துருவாங்கல்ல, அதெல்லாம் கட்டலி. குட்டிமா, முதுகுல மட்டும் ரொம்ப வலி யுகி இருக்கு. மாத்திரை இப்பவே போடுறியா இல்ல அப்புறம் எடுத்து கொடுக்கவா? இல்ல வேணாங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ மாமாவோட வீட்டுக்கு கிளம்பு. பரவாயில்லப்பா, வேலைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ. அதனால என்னப்பா, ஏதோ இந்த அளவுக்கு போச்சே, அத நினைச்சு சந்தோஷப்படு. இப்ப உனக்கு உடம்பு பரவாயில்ல. ஓகேப்பா, நான் ஆபீஸ் போற வழியில உன்னை வந்து பாத்துட்டு போறேன். அம்மு, டைம் ஆச்சுப்பா, ரெடியா? நான் ரெடி. சரி, நீ பேக் எடுத்துக்கோ. அப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? மலர், நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். யுகி இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல தான் இருக்காப்லையா. போற வழியில அப்படியே பாத்துட்டு போறேன். மா, நீ யுகி வீட்டுக்கு போறியா? ஆமாண்டா, உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு அம்மா அப்படியே ஆபீஸ் போறேன். யுகிய பார்க்க நானும் வரேன். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். நீ ஸ்கூலுக்கு போ. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், யுகி வீட்டுக்கு தான் வருவேன். என்னம்மா விளையாடுறியா? இது பாரு, இப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவ் போடுறதே உனக்கு வேலையா போச்சு. வா, எனக்கு யுகிய பார்க்கணும், கூட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது, நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போலாம் வா. நீ கூட பேசாத. மலர், இவ அப்படிதான் சொல்லுவா. நீ போய் ஸ்கூல் பேக், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வா. போ, வா வா, கிளம்பு, மணி ஆகுது. சொன்ன கேட்கணும், வா. மேடம், வாங்க டாக்டர், வாங்க. சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. நீங்க ஆபீஸ் கிளம்ப நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், டைம் இருக்கு, நீங்க வாங்க. ஓகே. சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலா உங்களை பேங்க்ல தான் மீட் பண்ணலாம்னு இருந்தேன். வீட்ல இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம். இந்த வழியா கிராஸ் பண்ணேன், சரி அதான் பார்த்து போலாம் வந்தேன். பரவாயில்ல, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பேர் பண்றதுல. நோ ப்ராப்ளம். மலர், சாருக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சரி. என்ன மாயா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? என்ன பதிலே காணோம்? என்னாச்சு, கோவமா இருக்கீங்களா? என்னாச்சு மேம்? அவ சொன்னது நடக்கலன்னா இப்படிதான் பண்றா டாக்டர். அவளை கண்டுக்காதீங்க, நீங்க சொல்லுங்க. அம்மோ, இங்க பாரு, அம்மா உன்னை யுகி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸா கூட்டிட்டு போறேன். மரக்கா, என்னோட பேக் சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? அன்னைக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லிருந்தேன் இல்லையா?
எனக்கு ஞாபகம் இருக்கு டாக்டர். பேங்க்ல லோன் மூவ் பண்றத பத்தி கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா மேடம். அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆ, அப்படியே எந்த பேங்க்ல லோன் மூவ் பண்ணலான்னு கொஞ்சம் கைடன்ஸும் கொடுங்க. ஷூர் டாக்டர். ஆக்சுவலா எங்க பேங்க்ல மைக்ரோ ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆ இல்லனா நானே முடிச்சு கொடுத்துருவேன். பெரிய அளவுல லோன் வேணும்னா நேஷனலைஸ்டு பேங்க் தான் சரியான ஆப்ஷன். ஓகே மேடம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க டாக்டர். கேகே நகர் பிரான்ச்ல வெற்றி செல்வன் ஒரு மேனேஜர் இருக்காரு. எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவரு. நீங்க அவரை போய் பாருங்க. நான் அவர்கிட்ட போன்ல பேசிடுறேன். ஓகே. உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு. அப்படியே டீடைல்ஸும் கேட்டுக்கலாம். ஓகே மேடம். இந்த ஹெல்ப்புக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் டாக்டர். எடுத்துக்கங்க. வா யோகி வீட்டுக்கு போலாம் வா. கொஞ்சம் இரு. 5 minutes வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன். சரியா? சீக்கிரமா. சரி போலாம். உட்கார் உட்கார். ஸ்கூலுக்கு போகாம யுகி வீட்டுக்கு தான் வருவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா டாக்டர். யுகினா அன்னைக்கு உங்க கூட ஹாஸ்பிடல் வந்தாரு, அவரை சொல்றீங்களா? ஆமா டாக்டர். ஓ, அப்படின்னா கூட்டிட்டு போங்க. ஸ்கூல்ல இருக்கிறதோட அவர் கூட இருந்தா மாயா நிறைய கத்துப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய விடுங்கன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. உண்மைதான் டாக்டர். ஆனா ஒரேடியா டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. அதுவும் நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து அந்த பையன் முடிஞ்ச அளவுக்கு இங்க வந்துடுறாப்ல. மாயாவோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாப்ல. அத ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணா அது தப்பா போயிடும்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பொதுவா இதை தொந்தரவா தான் நினைப்பாங்க. ஆனா மாயாவோட நல்லதுக்காக இதை பண்ணி தான் ஆகணும். நம்ம குழந்தைக்காக அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணது சுயநலம் தான். ஆனா அந்த பையன் மூலமா ஒரு நல்ல மாற்றம் நடக்கும்னா நீங்க தயங்காம உதவி கேட்கலாம். இது சங்கடமான விஷயம்தான். ஆனா பொண்ணோட எதிர்காலத்துக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பு இல்லையே. உண்மைதான் டாக்டர். என் மனசுக்குள்ள கொஞ்ச நாளாவே ஒரு யோசனை இருக்கு. ஆனா அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அத நீங்க தான் டாக்டர் தெளிவாக்கணும். அது என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அப்புறம் பார்த்தா இவ யுகி மேலதான் ரொம்ப அட்டாச்சா இருக்கா. யுகியும் இவ மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான். எனக்கு அப்புறம் அந்த பையன் மட்டும்தான் இவளை நல்லபடியா பாத்துக்க முடியும்னு எனக்கு தோணுது. அது என்னவோ தெரியல, தன்னையும் அறியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசத்தை வளர்த்துக்கிட்டாங்க. இவளுக்கு ஒண்ணுன்னா அந்த பையன் துடிக்கிறாப்ல. மாயாவும் அந்த பையனுக்கு உடம்பு முடியலங்கிறப்போ அங்க பிரதட்சணை எல்லாம் பண்ற அளவுக்கு போயிருக்கா. என்ன சொல்றீங்க? அங்க பிரச்சனை பண்றாங்களா? ஆமா டாக்டர். அந்த அளவுக்கு சாமி கிட்ட வேண்டிக்கிறான்னா, இவ்வளவு தெளிவா இருக்கான்னா அதுக்கு அந்த யுகி தான் காரணம். அந்த பையன் எப்பவுமே கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. ஆனா அந்த பையன் எப்பவும் கூடவே இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி கல்யாணம் தான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்பதான் இது சாத்தியமாகும். இது பேராசைதான். ஆனா இதை விட்டா ஒன்னா இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லையே. நான் கேக்குறது என்னன்னா, மாயாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? குடும்ப வாழ்க்கைக்கு அவ தகுதியா இருக்காளா? இது சாத்தியமா? பண்ணி வச்சா அது தப்பாயிடாதா? இல்ல, இது தப்பாகாது. இது சாத்தியம் தாங்க. மாயாவுக்கு நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணலாம். உடம்பளவுல அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியானவங்க தான். டாக்டர், நான் நேரடியாவே கேக்குறேன். அது என்னன்னா, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. மூளையில நார்மலான growth இல்லைனாலும் இந்த வயசுல ஒரு பொண்ணுக்குரிய எல்லா ஃபீலிங்ஸும் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தான் தெரியாது. ஸோ கல்யாணங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.